ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த லோகத்திலே தர்மங்கள்னு பார்த்தால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இப்போ பிரம்மச்சாரியாக இருக்கும் பொழுது அவன் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்கள், அவன் கட்டிக்கொள்ள வேண்டிய வேஷ்டி முறைகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கு. அதே அவனே கிரகஸ்தனாக மாறினானாகில் இப்போ அவன் எப்படி வேட்டி கட்டிக்கொள்ள வேண்டும்லேருந்து ஆரம்பித்து அவன் அக்னி காரியம் பண்ண வேண்டும் இத்தியாதிகள் எல்லாமே அவனுக்கு வேறு மாதிரியாக மாறுகிறது. அவனே சந்நியாசியாக ஆனானாகில் அந்த அக்னியையே அவன் கைவிடுகிறான். இப்படி அவனுக்கு சந்நியாசியாக மாறியவனுக்கு ஒரு மாதிரியாக தர்மங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் எந்தெந்த நிலையிலே நிற்கிறார்களோ அதை பொறுத்து அவரவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய தர்மங்கள் மாறுபடுகிறதுன்னு பார்க்கிறோம். சிலது சாமானியமாக எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள்னும் உண்டு, அவரவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய தர்மங்கள்னும் உண்டு. இப்படி ரெண்டு வகைப்படுகிறது. ஆகையாலே நாம் இப்பொழுது சதனுஷ்டான தர்ப்பணம் மூலமாக நாம் ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். பூர்வர்கள் பாதையிலே பயணிக்க இருக்கிறோம். அவர்கள் எந்தெந்த அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணினார்களோ அதையெல்லாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஆனால் இவைகள் யாருக்காக? அந்த கேள்விக்கு முதலிலே நாம் பதில் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாருன்னு தெரிந்தாதான் நாம் எந்த வழியில் போகணுன்னு நமக்கு தெரியும். இப்போ நாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். அங்கே பற்பல பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதில் நாம் போக வேண்டிய ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் வரும்னு தெரிந்தால்தான் நாம் அந்த பிளாட்ஃபார்மை நோக்கி அந்த வழியை கண்டுபிடிச்சி அங்கே போக முடியும். நாம் எந்த ஊருக்கு போகணுன்னே எனக்கே தெரியல அப்படின்னா எந்த பிளாட்ஃபார்மில் போய் எந்த ட்ரெயின் ஏற முடியும் நம்ம? ஆகையாலே நாம் யார், நம்முடைய இலக்கு என்ன, நாம் ஏன் இருக்கிறோம், நமக்கு என்ன காரியம் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் நாம் எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்பதையே முடிவு பண்ண வேண்டும். இப்போ நாம் யார், இந்த பூர்வர்கள் பாதையிலே பயணிக்க இருக்கக்கூடிய நாம் யார் அப்படின்னு சேர்த்துக்கலாம். நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று கூறப்படக்கூடிய ஒரு வகுப்பை சேர்ந்தவர்கள். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனை அண்டி இருக்கக்கூடியவர்கள். விஷ்ணுவோடு சம்பந்தம் உடையபடியினாலே வைஷ்ணவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், பரம சாத்விகர்கள். இப்போ நமக்கு சாத்விக மார்க்கம்தான் சரி. இந்த உலகத்திலே முக்குணங்களும் நடையாடும், சத்வம் ரஜசு தமசுன்னு சொல்லுவார்கள். இதிலே உத்தமமானது சத்வகுணம். மற்ற இரண்டும் விடப்பட வேண்டியது. இருந்தாலும் திரைகுண்ய விஷயா வேதாகான்னு சொல்கிறது சாஸ்திரம். அந்தந்த குணங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள், அந்தந்த அதிகாரி விசேஷங்களுக்கு சாஸ்திரங்கள் பலவாறாக இருக்கிறதுன்னு நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகையாலே நாம் சத்வகுணமுடையவர்கள். விஷ்ணுனாலே சத்வகுணம். ஜாயமானம் ஹி புருஷம் எம்பஷ்யன் மதுசூதனஹா சாத்விக சது விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு பிரமாணங்கள் கூறுகின்றன. ஆகையாலே எம்பெருமானை அண்டியவர்கள் சத்வகுணமுடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சத்வகுணத்தை வளர்ப்பதற்கு யத்னம் பண்ண வேண்டும். ஆகையாலே தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் சத்வகுணம் வளருவதற்கு உண்டான எல்லா அனுஷ்டானங்களையும் நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த பாதையிலே வைத்தார்கள். அதனால் இந்த பாதையிலே பயணிக்கக்கூடிய நாம் யார்? வைஷ்ணவர்கள். வெறும் வைஷ்ணவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு சொன்னால் போதுமா? சத்வகுணமுடையவர்கள்னு சொன்னால் போதுமா? அதற்கு மேலேயும் சொல்ல வேண்டும். என்ன? பஞ்சசம்ஸ்காரம் பெற்றவர்கள். ஒரு ஆச்சாரியனை அடைந்து அந்த ஆச்சாரியன் மூலமாக தோளிலே சங்கம் சக்கரம் இந்த இரண்டையும் வைத்து கொண்டவர்கள், அடையாளங்களை பதித்து கொண்டவர்கள், திருமண்காப்பு எட்டுக்கொள்ளக்கூடியவர்கள். அதற்கு மேலே ஆச்சாரியனாலே ராமானுஜதாசன்னு பெயர் சூட்டப்பட்டவர்கள். பகவத் கைங்கரியமே நமக்கு பிரயோஜனம்னு இருக்கக்கூடியவர்கள். ஆகையாலே நாம் ஆச்சாரியனை கிட்டி அவனிடமிருந்து பஞ்ச சம்ஸ்காரங்களை பெற்றுக்கொண்டு, இதற்கு வைஷ்ணவ தீட்சைன்னு கூட ஒரு பெயர் சொல்கிறார்கள். இப்போ வைஷ்ணவ தீட்சை பெற்றவர்கள் நாம். இப்போ ஒரு தீட்சை பெற்றவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு சாஸ்திரங்களில் தனியாக அவனுக்குன்னே ஒரு நியமம் இருக்குது. இப்போ ஒரு யாகத்தில் ஒருத்தன் தீட்சை எடுத்துக்கொள்கிறான், அதாவது
ஒரு யாகம் ஆரம்பித்து அது எவ்வளோ நாள் நடக்கிறதோ அது முடியும் வரை நான் இந்த யாகத்திலே தீட்சிதனாக இருக்கப் போகிறேன்னு சொல்கிறான்னு அவனுக்கு பல தர்மங்கள் மாறும். அவன் அந்த யாகம் முடிகிற வரைக்கும் குளிக்கக்கூட வேண்டாம் அப்படின்லாம் சில தர்மங்கள் இருக்கிறது. ஆகையாலே ஒரு தீட்சையில் இருக்கக்கூடியவன் அவன் ஸ்பெசிஃபிக்காக அவனுக்குன்னு ஒரு பாதை இருக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆகையாலே நாம் வைஷ்ணவ தீட்சையிலே இருக்கக்கூடியவர்கள். அது மட்டுமா, அவ்வளவுதானா? இல்லை. அதற்கு மேலே ஆச்சாரியன் நமக்கு என்ன பெயர் வைக்கிறார்? ராமானுஜதாசன். இப்போ எம்பெருமானார் போன வழியிலே போகக்கூடியவர்கள். இப்போ வைஷ்ணவ தீட்சைனாலும் பொதுவாக எங்கெங்கேயோ இருக்கிற வைஷ்ணவ தீட்சை மாதிரி கிடையாது. எம்பெருமானார் எந்த வழியிலே போனாரோ அந்த வழியிலே போகக்கூடியவர்கள். இது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன் சொல்கிறேன் என்றால், பாரத தேசத்திலே வைஷ்ணவ மதங்கள் பல உண்டு. ஆனால் எல்லாத்துக்கும் தோத்துவாய் யாருன்னா எம்பெருமானார் தான். எம்பெருமானார் ஸ்தாபித்த அந்த பக்தி மார்க்கம் தான் பற்பல வகையாக பரவியது பாரத தேசத்திலே. பற்பல மதங்கள் உண்டு. ஆகையாலே நாம் வைஷ்ணவர்கள்னு பொதுவாக சொன்னால் கூட பகவத் ராமானுஜர், காரே கருணை ராமானுசான்னு சொல்லக்கூடிய பரமகாருணிகரான எம்பெருமானார் திருவடிகளை சரணம் அடைந்தவர்கள் ராமானுஜ தாசர்கள். ஆகையாலே நமக்கு ராமானுஜர் எந்த வழியிலே போனார், இந்த ராமானுஜருக்கு பின்பாக வந்த ஆச்சாரியர்கள் எந்த வழியிலே போனார்கள் அப்படிங்கிறத பார்த்து அந்த வழியிலே போக வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்பதனை இந்த ராமானுஜதாசன்கிற பெயர் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆக இப்போ நாம் யாருன்னு தெரிந்து கொள்ள நாம் எந்த பாதையில் போகணுங்கிறதும் கூடவே தெரிந்து கொண்டு வருகிறது. பாருங்களேன், நாம் வைஷ்ணவர்கள்னு அறிந்து கொண்டா சத்வகுணம் மிகுந்த பாதையிலே போக வேண்டும். நாம் பஞ்சசம்ஸ்காரம் வைஷ்ணவ தீட்சை பெற்றவர்கள்னு தெரிந்து கொண்டால் அந்த வைஷ்ணவ தீட்சை பாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையாலே அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் என்னென்ன வழி சொல்லியிருக்கு, இந்த வைஷ்ணவ தீட்சை பெற்றவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கோ அப்படிலாம் இருக்க வேண்டும், அந்த பாதையிலே செல்ல வேண்டும்னு நமக்கு தெரிகிறது. அதற்கு மேலே ராமானுஜதாசன் நான்னு தெரிந்து கொள்ளும் பொழுது இதையெல்லாம் அடிவொத்தி ராமானுஜர் ஏற்கனவே நடந்து போயிருக்கார். அந்த ராமானுஜரை பின்தொடர்ந்து பற்பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பூர்வாச்சாரியர்கள் நடந்து போயிருக்கிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து அந்த பாதையிலே நாம் போக வேண்டும்ங்கிறது நமக்கு தெரிகிறது. ஆக இதுதான் முதல்லே சொன்னேன், நாம் யாருன்னு தெரிந்து கொள்ள நம்முடைய பாதை எதுங்கிறதும் தெளிவாக நமக்கு தெரியும். ஆகையாலே ராமானுஜதாசர்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த பாதையிலே போக வேண்டும்ங்கிறத ஆராய வேண்டும். ராமானுஜதாசர்கள்ங்கிறது சொல்லும் பொழுது கூட நாம் எப்படிப்பட்டவர்கள்னா பிரபன்னர்கள் என்பதையும் சேர்த்து நாம் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். சரணாகதர்கள், பிரபன்னர்கள், அதாவது பிரபத்தி என்கிறதை பண்ணக்கூடியவர்கள். இந்த பஞ்சசம்ஸ்காரத்திலே அதுவும் ஒன்றாக இருக்கிறபடி பிரபத்தினா என்ன அப்படின்னா, எம்பெருமான் என்னை ரட்சிக்க வேண்டும், அவன் என்னை ரட்சிக்கும் பொழுது அதற்கு மாறாக இருக்கக்கூடிய நான் ஏன் என்னை ரட்சித்து கொள்ளுதல் என்பதை நான் செய்ய மாட்டேன் என்று துணிந்து இருத்தல். என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு பகவான்து. நான் என்னை ரட்சித்து கொள்ள மாட்டேன், நான் என்னை காத்து கொள்ள மாட்டேன், இந்த ஆத்ம உஜ்ஜீவனம்ங்கிற பொறுப்பு எம்பெருமான்து என்பதனை எம்பெருமான் திருக்கைகளிலே எம்பெருமான் திருவடிகளிலே இந்த பாரத்தை வைத்து இருக்கக்கூடியவர்கள் நாம் பிரபன்னர்கள், சரணாகதர்கள். ஆகையாலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஆராய வேண்டும். ஆகையாலே இந்த பதிவிலே நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால், நாம் சரணாகதி மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பரம சாத்விகமான ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ராமானுஜ தாசர்கள். ஆகையாலே நாம் போக வேண்டிய பாதை எம்பெருமானார் சென்ற பாதை. அந்த பாதை என்ன என்பதனை தொடர்ந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது அறிவதற்கு நமக்கு என்ன வேண்டும்? பிரமாணங்கள் தேவைப்படுகின்றன. பிரமாணங்கள்னா என்ன? அதை தொடர்ந்து அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.